Harry Potter and the Deathly Hallows Chapter 7 Part 2 The Will of Albus Dumbledore. எல்லாரும் அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் ரூஃபஸ் ஸ்க்ரிமேஜர் பேச ஆரம்பிப்பார். உங்கள் 3 பேர்கிட்டையும் ஒரு சில கொஷின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது. அதை தனித்தனியாக கேட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஹாரியையும் ஹெர்மாயினியும் கை காமிச்சு மேலே வெயிட் பண்ணுறீங்களா, நான் ரொனால்டு கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. நாங்கள் எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹெர்மாயினியும் வேகமாக ஆமான்ற மாதிரி தலையாட்டும். உங்களுக்கு வேணும்னா எங்கள் 3 பேர்கிட்டையும் சேர்ந்து பேசுங்க, இல்லைனா பேச வேணாம் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவானா. ஸ்க்ரிமேஜர் ஹாரி ஒரு மாதிரி கோல்டாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி பார்த்துட்ருப்பாரு. அப்போது ஹாரிக்கு ஸ்க்ரிமேஜரோட முகத்தை பார்க்கும்போது எப்படி தோணுன்னா, அமைச்சர் ஸ்டார்டிங்லேயே இவங்க 3 பேர்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேணாம்னு யோசிக்கிற மாதிரி தோணும். வெரி வெல் தென் அப்படின்னு ஸ்க்ரிமேஜர் அவரோட த்ரோட்டை கிளியர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பார். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்பஸ் டம்பிள்டோரோட வில்லுக்காக அப்படின்னு அவர் சொல்வாரா. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. என்ன இப்படி சர்ப்ரைஸ் ஆகுறீங்க, அப்போது டம்பிள்டோர் உங்களுக்காக அவரோட பொருட்களை விட்டுட்டு போயிருக்க விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஸ்க்ரிமேஜர் கேட்பாரா. எங்கள் எல்லாருக்காகவும் அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்பான். எனக்கு அண்ட் ஹெர்மாயினிக்காகவும் அப்படின்னு அவன் கேட்பானா. எஸ், உங்கள் எல்லாத்துக்காகவும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாரி ஊடால பேச ஆரம்பிச்சிடுவான். டம்பிள்டோர் இறந்து போய் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அவர் எங்களுக்காக விட்டுட்டு போயிருக்க விஷயங்களை எங்ககிட்ட கொடுக்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ஹாரி கேட்பானா. இது உனக்கு ஆப்வியஸாக தெரியலையா ஹாரி அப்படின்னு ஸ்க்ரிமேஜர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹெர்மாயினி பேச ஆரம்பிச்சிடும். அவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்க பொருட்களை இவங்க எல்லாரும் சேர்ந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஆனால் அது ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே தான் சொல்லும். அதோட வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு இருக்கும். எனக்கு அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரிமேஜர் பட்டுன்னு சொல்வார். த டெக்ரீ ஃபார் ஜஸ்டிஃபையபிள் கான்ஃபிஸ்கேஷன், இந்த மாதிரி வில்லில் விட்டுட்டு போயிருக்க கண்டென்ட்ஸ்க்கெலாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு பவர் கொடுக்குது மினிஸ்ட்ரிக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே, தீய மந்திரங்கள் அடங்கிய பொருட்களை மந்திரவாதிகள் பாஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அது. அண்ட் மினிஸ்ட்ரிக்கு அப்படி இறந்து போனவங்களோட பொருட்களில் உண்மையாகவே ஏதாச்சும் இல்லீகலாக இருக்குன்னு பவர்ஃபுல்லாக எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை சீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நீங்கள் பேசுகிறத பார்த்தா டம்பிள்டோர் எங்களுக்கு ஏதோ சபிக்கப்பட்ட பொருட்களை விட்டுட்டு போயிருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. நீ எதுவும் மேஜிக்கல் லாவில் உன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கியா மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு ஸ்க்ரிமேஜர் கேட்பாரு. இல்லையே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். பட் இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ரான் சிரிச்சிட்ருப்பானா. ஸ்க்ரிமேஜர் அப்படியே திரும்பி ரானை எரிச்சலாக பார்த்துட்ருப்பாரா. ஹாரி பேச ஆரம்பிப்பான். ஸோ எதுக்காக இப்போ அந்த பொருட்கள்லாம் எங்ககிட்ட கொடுக்கலாம் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க, அதில் எதுவும் உங்களுக்கு கிடைக்கலையா உங்ககிட்டே வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை ஹாரி, 31 நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக சொல்லும். அவங்க சீஸ் பண்ணியிருக்கிற பொருட்களில் ஏதாவது டேஞ்சரஸாக இருக்குன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவங்களால அந்த பொருட்களை வச்சுக்க முடியாது, சரிதானே அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. பட் ஸ்க்ரிமேஜர் ஹெர்மாயினி பேசுகிறத கொஞ்சம் கூட கண்டுக்காம, நீ டம்பிள்டோர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தியா ரொனால்டு அப்படின்னு அவர் ரானை பார்த்து கேட்பாரா. ரான் ஷாக் ஆயிடுவான். நான் அப்படிலாம் எதுவும் இல்லையே, அது எப்போவும் ஹாரி தான் அவர் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி தட்டு மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி ரானை பார்த்து வாயை மூடு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்குமா. ஆனால் அங்கே டேமேஜ் நடந்துருச்சு. ஏன்னா ஸ்க்ரிமேஜர் எக்ஸாக்டாக என்ன கேட்கணும்னு வந்தாரோ அதை அவர் இப்போ கேட்டுட்டாரு. அவர் இப்போ ரான் கிட்டேருந்து எதை வேணால் வாயில் வர வைக்கலான்னு திரும்ப கொஷின்ஸாக கேட்க ஆரம்பிப்பார். நீ டம்பிள்டோர் கூட அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லைனா எதுக்காக அவரோட பத்திரத்தில் அவர் உன் பேரையும் எழுதியிருக்காரு. ஏன்னா அவரோட மெஜாரிட்டி ஆஃப் பொசஷன்ஸை லைக் அவரோட ப்ரைவேட் லைப்ரரி, அவரோட மேஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அவரோட மித்த பர்சனல் ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாம் ஹாக்வர்ட்ஸ்க்கு தான் எழுதி வச்சுருக்காரு. ஆனால் ஸ்டில் அவர் உன்னோட பேரையும் எழுதியிருக்காரு அப்படின்னு அவர் கேட்பாரா. எனக்கு அது தெரியல அப்படின்னு ரான் திரும்பவும் இழுத்து பேசிகிட்டு இருப்பான். நான் அப்போ தான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் அவ்வளவா தான் க்ளோஸ் இல்லை, ஐ மீன் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ரான் இழுத்துக்கிட்டே சொல்லிட்டு இருப்பானா. நீ ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்க ரான் அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி பேச ஆரம்பிக்கும். டம்பிள்டோருக்கு உன்னை எப்போவுமே ரொம்ப பிடிக்கும், அவர் உன் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. இது ஹெர்மாயினி சமாளிக்கிறதுக்காக தான் சொல்லுதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு ஞாபகத்தில் இருந்ததுலேருந்து
டம்பிள்டோர் ஒரு அணு தனியாக ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க அப்படி இருந்ததே கிடையாது. அவங்களுக்குள்ள டைரெக்டாக எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. ஆனால் ஸ்க்ரிம்மஜர் இவங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட காதலே வாங்காமல் அவரோட க்ளோக்குள்ளே இருந்து ஒரு சுருக்கு பையை வெளியில் எடுப்பாரா. அது இப்போது ஹாக்ரிட் ஹாரிக்கு ஒரு சுருக்கு பை கொடுத்தாருல, அதை விட பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்க்ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட்டை வெளியில் எடுத்து அதை அன்ரோல் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிப்பார். வாய் விட்டு சத்தமாக ரீட் பண்ண ஆரம்பிப்பார். The last will and testament of Albus Percival Wulfric Brian Dumbledore அப்படின்னு ரீட் பண்ணிவிட்டு இதோ இங்கே தான் இருக்குது. ரொனால்ட் பில்லியஸ் வீஸ்லிக்கு நான் என்னோட டெலுமினேட்டரை விட்டுட்டு போகிறேன். அவருக்கு இதை யூஸ் பண்ணும் போதெல்லாம் என்னோட ஞாபகம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறத அவர் ரீட் பண்ணுவார். தென் அவர் அந்த பவுச்சுக்குள்ளே இருந்து ஒரு பொருளை அவர் எடுப்பாரா. ஹாரி அந்த பொருளை ஆல்ரெடி பார்த்துருக்கான். சில்வர் கலரில் இருக்கிற சிகரெட் லைட்டர் மாதிரி இருக்கும். அந்த லைட்டர்னால் இருக்கிற எல்லா வெளிச்சத்தையும் அதுக்குள்ளே சக் பண்ணி திரும்ப ரீஸ்டோரும் பண்ண முடியும். ஸ்க்ரிம்மஜர் அந்த டெலுமினேட்டரை இப்போ ரான் கிட்ட கொடுப்பாரா. ரான் அதை வாங்கிட்டு ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப ஸ்டன் ஆகி அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் திருப்பி. இது ரொம்ப வேல்யூபிளான ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் ரானை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. இது ரொம்ப யூனிக்கானதும் கூட, ஏன்னா டம்பிள்டோரோட ஓன் டிசைன் இது. அவரே இதை ரெடி பண்ணார். இப்படி ஒரு ரேரான பொருளை எதுக்காக அவர் உனக்காக விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு அவர் கேட்பாரா. ரான் தெரியலன்ற மாதிரி தலையாட்டுவான். ஆனால் இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகி உட்காந்துருப்பான். டம்பிள்டோர் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுத்திருக்காரு, டீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் ஸ்டில் உங்கள் 3 பேரோட பேரை மட்டும் எதுக்காக அவரோட பத்திரத்தில் அவர் எழுதி வச்சுருக்கணும்? எதுக்காக? இந்த டெலுமினேட்டரை உனக்கு கொடுத்தா அதில் என்ன யூஸ்ன்னு அவர் யோசிச்சிருக்காரு மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னு அவர் கேட்பாரா. வேறு எதுக்கு? வெளிச்சத்தை அமர்த்துறதுக்கு தான் அப்படின்னு ரான் வாய்க்குள்ளேயே உளறிட்டு இருப்பான். வேறு ஏதாச்சும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஸ்க்ரிம்மஜருக்கு அடுத்து என்ன பேசுனே தெரியாது. அவர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரானவே ஊற்று பார்த்துட்டு தென் டம்பிள்டோரோட அந்த வில்லு இருக்கும்ல அதை ரீட் பண்ண ஆரம்பிப்பார். டு மிஸ் ஹெர்மாயினி ஜீன் கிரேஞ்சர், த டேல்ஸ் ஆஃப் பீடில் த பார்ட் புக்கை உனக்காக நான் விட்டுட்டு போகிறேன். அது உனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் அண்ட் இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் ரீட் பண்ணுவாரா. தென் அவர் ஸ்க்ரிம்மஜர் அந்த பேக்குள்ளேருந்து ஒரு சின்ன புக்கை வெளியில் எடுப்பார். அது பார்க்குறதுக்கு அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் த டார்க்கஸ்ட் ஆர்ட் புக் இருக்கும்ல, மேலே இருக்குல்ல அவங்களோட ரூமில், அந்த புக்கு மாதிரியே ரொம்ப பழமையான புக்கு மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பைண்டிங்லாம் ரொம்ப ஸ்டெயின் ஆகி அங்கங்கே கிழிஞ்சு போயிருக்கும் அந்த புக்கு. அதை எடுத்து இப்போ ஹெர்மாயினிக்கிட்ட அவர் கொடுப்பாரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஹார்க்ரக்ஸ் பற்றின எல்லா விஷயங்களும் இருந்த அந்த புக்கு பேர் என்னென்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் த டார்க்கஸ்ட் ஆர்ட். அது அவ்வளோ நாளாக லைப்ரரியில் தான் இருந்திருக்கு, ஹாக்வர்ட்ஸ் லைப்ரரியில் தான் இருந்திருக்கு. வால்டமோர்ட் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். டாம் ரிடில் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹாக்வர்ட்ஸில் இருந்தபோது அவன் டாம் ரிடில் தானே. அப்போ அவன் நல்லா படிப்பான், வேறு லெவலில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுவான். எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். நிறைய புக்ஸ் அவன் ரீட் பண்ணியிருக்கான். ஸோ லைப்ரரியில் இருக்கிற முக்கால்வாசி புக்கை எனக்கு தெரிஞ்ச அவன் எல்லா புக்குமே ரீட் பண்ணியிருப்பான் தான் நினைக்கிறேன். அப்படி ரீட் பண்ணி தான் இந்த ஹார்க்ரக்ஸை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இந்த புக்கில் இருந்து. அதுக்கப்புறம் தான் அவன் ப்ரொஃபஸர் ஸ்லெகான் கிட்ட போனான். அதுவும் எதுக்கு போனான்? அந்த ஆன்மாவை 7 தடவை பிரிக்க முடியுமா, பிரித்தா என்ன நடக்கும், அந்த டவுட்டை தான் அவன் அவர்கிட்ட கேட்க போயிருப்பான். ஸோ அவனுக்கு அதுக்கு முன்னாடியே இந்த புக்கில் இருந்து தான் அவனுக்கு ஹார்க்ரக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் டம்பிள்டோர் அந்த புக்கை லைப்ரரியிலேருந்து ரிமூவ் பண்ணி அவரோட ஆஃபீஸில் வச்சுருப்பாரு. அதை ஹெர்மாயினி அவ்வளோ சப்பையாக ஆஷியோ ஸ்பெல்லை போட்டு எடுத்துரும். ஸோ அந்த புக்கு பேர் என்னது? சீக்ரெட்ஸ் ஆஃப் த டார்க்கஸ்ட் ஆர்ட். ரொம்ப மோசமான தீய கலைகள் பற்றின ரகசியங்கள் இருக்கிற புக்கு. ஸோ இப்போது ஸ்க்ரிம்மஜர் அந்த டேல்ஸ் ஆஃப் பீடில் த பார்ட் புக்கை ஹெர்மாயினி கையில் கொடுப்பாரா. ஹெர்மாயினி அந்த புக்கை எடுத்து அதோட மடியில் வச்சுட்டு அதை நல்லா உத்து பார்த்துட்ருக்குமா. அதில் டைட்டில் ரூன்ஸில் இருக்கும். ஹாரி இது வரைக்கும் ரூன்ஸ் பற்றி லேர்ன் பண்ணதே கிடையாதா. ஸோ அவனுக்கு அதை ரீட் பண்ணவே தெரியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏன்ஷியன்ட் ரூன்ஸுன்றது சிம்பிள்ஸ் வச்சு அது ஒரு தனி லாங்குவேஜ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சிம்பிள்ஸாக தான் இருக்கும். ஹெர்மாயினி ஹாக்வர்ட்ஸில் அந்த சப்ஜெக்டை படிச்சுட்ருக்கு. இந்த ஏன்ஷியன்ட் ரூன் சப்ஜெக்ட் ஒரு வேலைக்கு, ஒரு ஜாபுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எந்த ஜாபுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஜாபில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. ஹெர்மாயினிக்கு அந்த புக்கை பார்த்துட்ருக்கும் போதே அதோட கண்ணெல்லாம் கலங்கிருமா. ஹாரி அதை பார்த்துட்ருப்பான். எதுக்காக டம்பிள்டோர் உனக்கு இந்த புக்கை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் கேட்பாரா. ஏன்னா அவருக்கு எனக்கு புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி திக்கான வாய்ஸில் அதோட கண்ணை தொடச்சிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம்.
பட் எதுக்காக இந்த பர்டிகுலர் புக் அவர் உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு அவர் கேட்பாரா? எனக்கு தெரியல, மேபி நான் என்ஜாய் பண்ணுவேன்னு நினச்சிருப்பாரோ என்னமோ நான் அதை ரீட் பண்ணும்போது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நீங்கள் இதுக்கு முன்னாடி கோட்ஸை பற்றிலாம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் ஏதாவது சீக்ரெட்டான மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அதை பற்றி டம்பிள்டோர் கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் கேட்பாரா? இல்லையே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஸ்டில் அதோட கண்ணை தொடச்சிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படியே இருந்தாலும் இந்த 31 நாளில் இந்த புக்கில் மறைஞ்சிருக்கிற அந்த ஹிடன் கோட்ஸ் எல்லாம் மினிஸ்ட்ரினாலே கண்டுபிடிக்க முடியலனா நான் கண்டுபிடிக்கிறதுலாம் டவுட்டு தான் அப்படின்னு ஹெர்மாயினி அழுதுகிட்டே ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம். அவங்க 3 பேருமே இடுக்கிக்கிட்டு தானே அந்த சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. ரான் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவனோட கையை எடுத்து ஹெர்மாயினி ஷோல்டரில் போட்டு ஹெர்மாயினியை பாசமாக டேப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஸ்க்ரிம்மஜார் இப்போ திரும்ப அந்த வில்லை ரீட் பண்ண ஆரம்பிப்பார். டு ஹாரி ஜேம்ஸ் பாட்டர். ஹாரி ஹாக்வர்ட்ஸில் நடந்தால் அவனோட ஃபர்ஸ்ட் கியூடிச் மேட்ச்சில் அவன் பிடிச்ச ஸ்னிட்சை அவனுக்காக நான் விட்டுட்டு போகிறேன். அவனோட ப்ரிசவரன்ஸ்க்காகவும் அவனோட ஸ்கில்லுக்கான ரிவார்டாக நான் இதை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அவர் அந்த வில்லில் இருக்கிறத ரீட் பண்ணுவாரா. தென் அந்த பவுச்சுக்குள்ளே இருந்து சின்னதாக நல்லா குட்டியாக வால்நட் சைஸில் இருக்கிற ஒரு கோல்டன் பாலை வெளியில் எடுப்பார். அதோட சில்வர் விங்ஸ்லாம் நல்லா பறந்துக்கிட்டு இருக்குமா. எதுக்காக டம்பிள்டோர் உனக்கு இந்த ஸ்னிட்சை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் கேட்பாரா. ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்போது சும்மா சாதாரணமாக சிம்பாலிக் கீப்சேக்காக உனக்கு இதை கொடுத்துருக்காருன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் கேட்பாரா. அப்படியா தான் இருக்கும், வேறு எதுக்காக இது இருக்கும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. நான் தான் இங்கே கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் சொல்லிட்டு இருப்பாரு. உன்னோட பர்த்டே கேக்கு ஸ்னிட்ச் ஷேப்பில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணேன், எதுக்காக அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் ஹாரி கிட்ட கேட்பாரா. ஹெர்மாயினி இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதை உங்களுக்கு பார்த்தாலே ஆப்வியஸாக தெரிலையா, ஹாரி ஒரு வேறு லெவல் சீக்கர், அதுக்காக தான். ஒருவேளை அந்த கேக்குக்குள்ளே எதுவும் டம்பிள்டோர் இவனுக்காக எதுவும் சீக்ரெட் மெசேஜ் வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்குமா. நான் ஒன்றும் அந்த கேக்குக்குள்ளே எதுவும் சீக்ரெட்டாக மறைஞ்சிருக்குன்னுலாம் நினைக்கல, ஆனால் ஒரு சின்ன ஆப்ஜெக்டை மறைச்சி வைக்கிறதுக்கு ஸ்னிட்ச் ஒரு பெஸ்ட்டான வே. நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் கேட்பாரா. ஹாரி இல்லைன்ற மாதிரி ஷோல்டர் ஆட்டுவானா. ஆனால் ஹெர்மாயினி இப்போ ஆன்சர் பண்ணும். ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்டால் ஹெர்மாயினினால் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ஹேபிட்டை ஹெர்மாயினினால் சுத்தமாக மாற்றிக்கவே முடியலையே, எக்ஸ்ட்ரீமாக அது உடம்பு முழுக்க இதுதான் இருக்கு போல் அப்படின்னு ஹாரி யோசிப்பான். பிகாஸ் ஸ்னிட்சஸ்க்கு ஃப்ளஷ் மெமரிஸ் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி பதில் சொல்லுமா. என்னது அப்படின்னு ஹாரியும் ரானும் சேர்ந்தே ஷாக் ஆகி கேட்பாங்க. இது நாள் வரைக்கும் இவங்க 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஹெர்மாயினிக்கு சுத்தமாக கியூடிச் பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படி தானே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட கியூடிச்சை பற்றி ஹெர்மாயினிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கரெக்ட் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் சொல்வார். ஸ்னிட்சை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பேர் ஸ்கின்னால் தொடவே மாட்டாங்க. இதை செய்கிற மேக்கர்ஸ் கூட இந்த ஸ்னிட்சை தொட மாட்டாங்க. அவங்க க்ளவுஸ் போட்டுட்டு தான் இதை செய்வாங்க. இந்த ஸ்னிட்சை ஃபஸ்ட்டு யார் தொடுறாங்களோ, எந்த ஹியூமன் தொடுறாங்களோ அவங்கள இது நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இந்த மாதிரியான என்சான்மெண்ட்ஸ் தான் இந்த ஸ்னிட்சஸ்லலாம் இருக்கும். அண்ட் இந்த ஸ்னிட்ச் பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த ஸ்னிட்சை கையில் தூக்கி வச்சு காமிச்சிட்ருப்பாரு. இதுக்கு உன்னோட டச் நல்லாவே ஞாபகம் இருக்கும் பாட்டர். டம்பிள்டோர் இதில் ஏதேதோ ஒரு மேஜிக்கல் ஸ்கில்லெல்லாம் போட்டு உன்னை தவிர வேறு யாருக்கும் இது ஓப்பன் ஆகாத மாதிரி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் சொல்லுவாரா. ஹாரியோட ஹார்ட்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இப்போ எப்படி இதை அவாய்ட் பண்ண முடியும், இந்த ஸ்னிட்சை அவனோட பேர் ஹேண்ட்னால் வாங்காமல் எப்படி அவாய்ட் பண்ண முடியும் மினிஸ்டர் முன்னாடி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா. நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே, அப்போது இந்த ஸ்னிட்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆல்ரெடி உனக்கு தெரியும் போல் அப்படின்னு அவர் கேட்பாரா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஸ்டில் அந்த ஸ்னிட்சை எப்படி டச் பண்ணாமல் வாங்கலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். நமக்கு மட்டும் இந்த நேரத்துக்கு லெஜிலிமென்சி பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஹெர்மாயினியோட மைண்டுக்குள்ளே போய் அது இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாமே, ரீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஹாரி யோசிப்பான். ஏன்னா ஹெர்மாயினியோட பிரெயின் இப்போது பயங்கர ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஹாரிக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இதை வாங்கிக்கோ அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் குவைட்டாக சொல்லுவாரா. ஹாரி அப்படியே அமைச்சரோட மஞ்சள் கலர் கண்களை பார்ப்பான். வேறு வழியே இல்லை, இதுக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஹாரி வேறு வழியே இல்லாமல் அவனோட கையை நீட்டுவானா. ஸ்க்ரிம்மஜார் அந்த ஸ்னிட்சை நல்லா ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ஹாரியோட உள்ளங்கையில் வைப்பாரா. ஆனால் ஒன்றுமே நடக்காது.
அவனோட கை அந்த விரல்கள்லாம் பட்டக்கு அப்புறமும் அந்த ஸ்னிட்ச் வந்து அந்த ஸ்னிட்சோட விங்ஸ் இருக்கும்ல அது அப்படியே ஃப்ளட்டர் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அது ஓப்பன்லாம் ஆகாது. ஸ்க்ரிம்மஜர், ரான், ஹெர்மாயினி இவங்க 3 பேருமே அந்த ஸ்னிட்சவே பார்த்துட்டே இருப்பாங்க விடாமல். அது எதுவும் இப்போ ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்களா. ஆனால் ஒன்றுமே ஆகாதா. வாவ், இது ரொம்ப ட்ரமாட்டிக்கால இருக்குது அப்படின்னு ஹாரி கூலாக சொல்லிட்டு இருப்பான். ரானும் ஹெர்மாயினியும் நல்லா சிரிச்சிடுங்க. ஸோ அவ்வளோதானா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு அந்த சோஃபாலேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்குமா. இல்லை இன்னும் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் சொல்வாரா. அவர் இப்போ பார்க்குறதுக்கு உண்மையாகவே செம்ம காண்டில் இருக்கிற மாதிரி இருப்பார். பயங்கரமாக இரிட்டேட் ஆகி இருப்பார். டம்பிள்டோர் உனக்கு இன்னொன்று பொருளையும் விட்டுட்டு போயிருக்காரு பாட்டர் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் சொல்வாரா. என்னது அது அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனுக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸ்க்ரிம்மஜர் இந்த தடவை வில்ல பார்த்துலாம் ரீட் பண்ணலை. அவராகவே பேச ஆரம்பிச்சிடுவார். காட்ரிக் கிரிஃபண்டோரோட வால் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹெர்மாயினி ரானும் அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருப்பாங்க. ஹாரி அந்த ரூபி பதிச்ச அந்த வாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. ஆனால் ஸ்க்ரிம்மஜர் அந்த லெதர் பவுச்சுக்குள்ளேருந்து அந்த வாளை எடுக்க மாட்டார். அப்படியே இருந்திருந்தாலும் அத்தனைக்கூண்டு பவுச்சுக்குள்ளே அவ்வளோ பெரிய வாள் எப்படி பற்றிருக்கும் அப்படின்னு ஹாரி யோசிப்பான். ஸோ எங்கே அது அப்படின்னு ஹாரி சஸ்பிஷியஸாக கேட்பானா. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வாளை டம்பிள்டோர்னாலலாம் மித்தவங்களுக்கு எழுதி கொடுக்க முடியாது. அந்த வாள் காட்ரிக் கிரிஃபண்டோருக்கு சொந்தமானது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஃபேக்ட் அண்ட் அதெல்லாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே அது ஹாரிக்கு சொந்தமானது அப்படின்னு ஹெர்மாயினி கோவமாக சொல்லும். அந்த வாள் ஹாரியை தான் சூஸ் பண்ணிச்சு. அவன் தான் அந்த வாளை கண்டுபிடிச்சான். அந்த சார்ட்டிங் ஹேட் வழியாக ஹாரிக்கு தான் அந்த வாள் வந்துச்சு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ரிலேபிளான ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் வச்சு பார்த்தா எந்த ஒருத்தியான கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டனாலும் அந்த வாள் தன்னை தானே ப்ரெசென்ட் பண்ணிக்கும் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் சொல்வாரா. அதுக்காக அது மிஸ்டர் பாட்டருக்கு சொந்தமாயிட முடியாது. அதை டிசைட் பண்ணுற தகுதியும் டம்பிள்டோருக்கு கிடையாது அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் சொல்லிட்டு அவரோட தலையை வேகமாக அவர் ஷேக் பண்ணிகிட்டே பேச ஆரம்பிப்பார். ஸோ எதுக்காக அந்த வாளை அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா. எதுக்காக அந்த வாளை டம்பிள்டோர் என்கிட்ட கொடுத்தாரு அதானே அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவனுக்கு வேற எரிச்சலாக வந்துக்கிட்டு இருக்கும். மேபி அந்த வாளை என்னோட செவரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சேன்னா சூப்பராக இருக்கும்னு நினச்சிருப்பாரோ என்னமோ அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. இது ஒன்றும் ஜோக்கில் பாட்டர் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் கத்துவார். ஒருவேளை காட்ரிக் கிரிஃபண்டோரோட வாளை வச்சு தான் ஸ்லிதரினோட வாரிசை அழிக்க முடியும்னு டம்பிள்டோர் நம்பினாரா என்ன. அதனால தான் அந்த வாளை அவர் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சாரா. ஏன்னா அவரும் நிறைய பேர் மாதிரி உன்னால் மட்டும்தான் அந்த பேர் சொல்லக்கூடாதவனை அழிக்க முடியும்னு நினச்சாரா என்ன அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் கேட்பாரா. இன்ட்ரெஸ்டிங்கான தியரியாக இருக்கே அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இதுக்கு முன்னாடி வால்டமோட்டை யாராவது வாளை வச்சு குத்திருக்காங்களா என்ன. மேபி இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க இந்த டெலுமினேட்டர்ஸை செக் பண்ணுறதையும் அஸ்கபானில் நடந்த மிகப்பெரிய பிரேக் அவுட்ஸை யாருக்கும் தெரியாமல் கவர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி வால்டமோட்டை அழிக்கிறதுக்கு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் இதை தான் பண்ணிட்டு இருந்தீங்களா மினிஸ்டர். உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்னிட்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா. மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் விட்டால் நானும் செத்துருப்பேன். அந்த வால்டமோட் கிட்டத்தட்ட 3 கிராமத்துக்கு என்னை விடாமல் துரத்திட்டே வந்தான். அதில் மேடை மூடி அவன் கொன்னுட்டான். ஆனால் இதை பற்றிலாம் அமைச்சரவையிலேருந்து யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலையே. இப்படிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி நான் உங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் இப்போ பயங்கரமாக கோவப்பட்டு எந்திரிச்சிருவாரா. ஹாரியும் வேகமாக எந்திரிச்சிருவான். ஸ்க்ரிம்மஜர் இப்போ வேகமாக ஹாரி பக்கத்தில் வந்து நின்று அவரோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்து ஹாரியோட நெஞ்சை பார்த்து குறி வைப்பாரா. ஓய் அப்படின்னு ரான் இப்போ எரிச்சலாகி எந்திரிச்சு அவனும் அவனோட மந்திரக்கோள் இருக்கும்ல அதை எடுத்து ஸ்க்ரிம்மஜர் முன்னாடி நீட்டிடுவான். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு அமைச்சரவை ஒரு ஹோல் கண்ட்ரியோட ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி. ஓகேவா, பிரைம் மினிஸ்டரே தான். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பிரிட்டனோட மாயாஜால உலகத்தோட பிரைம் மினிஸ்டர். அவங்கள வந்து இப்படி இந்த சின்ன பசங்க 17 வயசு பசங்க வந்து எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரான் அவங்கள பார்த்து ஒரு ஆயுதத்தை நீட்டிக்கிட்டு இருக்கான். வேணா ரான், இதை சாக்கா வச்சு அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நீ ஒன்றும் இப்போ ஸ்கூலில் இல்லைன்றத மறந்துடாத அப்படின்னு ஸ்க்ரிம்மஜர் ஹாரியோட முகத்துக்கிட்டக்க வந்து பயங்கரமாக மூச்சு விட்டுட்டே பேசிகிட்டு இருப்பாரு. அண்ட் நான் ஒன்றும் டம்பிள்டோர் இல்லை, அதையும் மறந்துடாத. உன்னோட திமிருத்தனத்தையும் பைத்தியக்காரத்தனத்தையும் மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒன்றும் டம்பிள்டோர் கிடையாது. நீ வேணா உன்னோட அந்த தழும்பை பெரிய கிரீடம் மாதிரி தலையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கலாம் பாட்டர்.
ஆனால் ஒரு 17 வயசு பையனுக்கு நான் என் வேலையை எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கற்றுக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவாரா. மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவங்க நின்றுட்டுருக்க ஃப்ளோர் அப்படியே ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுமா. யாரோ வேகமாக ஓடி வந்துட்டுருக்க சத்தம் கேட்கும். அடுத்த செகண்டே அந்த சிட்டிங் ரூமோட டோர் அப்படியே டொம்முன்னு ஓப்பன் ஆகும். பார்த்தா மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் வேக வேகமாக உள்ளுக்குள்ளே ஓடி வருவாங்க. நாங்கள் எங்களுக்கு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் வேக வேகமாக பேசிகிட்டு இருப்பாரா. அங்கே ஹாரியையும் மினிஸ்டரையும் அப்படி நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே அவர் பயந்துருவார், என்ன நடக்குதுன்னு தெரியாமல். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே அவங்க மினிஸ்டரோட மூக்குக்கும் ஹாரியோட மூக்குக்கும் ஒரு துளி தான், 1 இன்ச்சு தான் கேப்பே இருக்கும். சத்தமாக கத்துற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு மாலி ஆண்டி மூச்சு பயங்கரமாக வாங்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்க்ரிம்மஜர் இப்போ ஹாரிக்கிட்ட இருந்து ஒரு 2 அடி அப்படியே பின்னாடி தள்ளி வருவார். ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, ஸ்க்ரிம்மஜர் அவரோட மந்திரக்கோலை ஹாரியோட செஸ்ட்டை பார்த்து நீட்டு வரல அவனோட டிஷர்ட்டில் வைப்பாரா. அப்போது சிகரெட்டை வச்சு சுட வச்சா ஒரு ஹோல் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோல் மாதிரி வந்திருக்கும் அவனோட டிஷர்ட்டில். அதை பார்த்துட்டு அவரே அவரோட மந்திரக்கோலை டக்குன்னு எடுத்துடுவார். இப்போது சடனாக அவரோட டெம்பர் அப்படி லூஸ் பண்ணதுக்கு அவரே ரெக்ரெட் பண்ணுற மாதிரி தான் இப்போ நிற்பார். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சொல்லுவாரா. ஒரு மாதிரி எரிச்சலாக தான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் உன்னோட ஆட்டிடியூடை நினச்சா நான் ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படின்னு இப்போ அவர் ஹாரியை பார்த்து பேசுவார். மினிஸ்ட்ரி எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நீ நினச்சிட்ருக்க, ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. நீ என்ன ஆசைப்படுறியோ, டம்பிள்டோர் என்ன விருப்பப்பட்டாரோ அதே தான் மினிஸ்ட்ரியும் விருப்பப்படுது. நாம் எல்லாரும் இப்போ சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் எனக்கு உங்களோட மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல மினிஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னது அப்படின்னு ஹாரி கேட்டு ஃபார் த செகண்ட் டைம் ஸ்க்ரிம்மஜர்கிட்ட ஹாரி அவனோட ரைட் ஹேண்டை தூக்கி அந்த ஃபிஸ்ட்டை தூக்கி காமிப்பான். அதில் அந்த ஸ்கார், அந்த தழும்பு அவனுக்கு அப்படியே இருக்கும்ல, ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ் அப்படின்னு. அது இன்னும் அப்படியே பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு இருக்குமா. அதை ஸ்க்ரிம்மஜர்கிட்ட காமிப்பானா. ஸ்க்ரிம்மஜரோட முகமே இப்போ ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி ஆயிரும். அவர் வேறு எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த ரூம்லேருந்து அவர் ஒரு மாதிரி நொண்டி தானே நடப்பார். நொண்டி அங்கேருந்து நடந்து வெளியில் போயிடுவார். மாலி ஆண்டியும் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு வேகமாக அந்த ரூம்லேருந்து வெளியில் போவாங்களா. தென் அவங்க வெளியில் போன உடனே அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ், அவங்க நடக்கிற சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆயிருமா. தென் ஒரு 2 மினிட்ஸ்லேயே அவங்க கத்துற சத்தம் கேட்கும். அவர் போயிட்டாரு அப்படின்னு அவங்க கத்துவாங்க. அவருக்கு என்ன வேணுமா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இப்போது ஹாரியையும் ரானையும் ஹெர்மாயினையும் பார்த்து கேட்பாரு. இப்போது மாலி ஆண்டி வேக வேகமாக உள்ளுக்குள்ளே ஓடி வருவாங்க. டம்பிள்டோர் எங்களுக்கு விட்டுட்டு போனதை கொடுக்குறதுக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். தென் அவங்க எல்லாருமே திரும்ப வெளியில் அங்கே கார்டனுக்கு போய் அங்கே டேபிளில் போய் உட்காந்துருவாங்களா. இப்போ ஸ்க்ரிம்மஜர் கொடுத்துட்டு போனார்ல அந்த 3 பொருள், அந்த 3 பொருளுமே அந்த டேபிளில் இருக்கிறவங்க எல்லார் கையிலுமே பாஸ் ஆகிட்ருக்கும். அந்த ஸ்னிட்ச்சு, ரானோட அந்த டெலிமினேட்டரு, தென் ஹெர்மாயினிக்கு கொடுத்த அந்த புக்கு, அது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கி பார்த்துட்ருப்பாங்க. எல்லாருமே சரி பசியில் இருப்பாங்களா. ஸோ எல்லாருமே நல்லா வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாரிக்கு கோரஸாக ஹாப்பி பர்த்டே பாடிட்டு கேக்கை கட் பண்ணிவிட்டு தென் அந்த கேக்கை நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக பார்ட்டி முடிஞ்சிடும். ஹாக்ரிடை நெக்ஸ்ட் டே கல்யாணம் ஆக போதில் பில்லுக்கும் ஃப்ளருக்கும். அதுக்கு மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் இன்வைட் பண்ணியிருப்பாங்களா. ஆனால் ஹாக்ரிட்னால அந்த பரோவில் தங்க முடியாதுல. கண்டிப்பாக அவர் படுக்கிறதுக்கெலாம் அங்கே இடம் பத்தாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலத்தில் ஒரு ஃபீல்டில் போய் அவராகவே அவருக்கு செல்ஃபாக டென்ட் கட்டிப்பார். தென் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கார்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்களா. அந்த டேபிளெல்லாம் எடுத்து வச்சு இந்த ஹாரிக்கு பர்த்டேக்காக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களே அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டுருப்பாங்களா. அப்போது ஹாரி ஹெர்மாயினியோட காதில் குசுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். முடிச்சுட்டு எல்லோரும் பெட்டுக்கு போனதுக்கப்புறம் மேலே வா அப்படின்னு அவன் சொல்லுவானா. தென் எல்லோரும் இங்கேருந்து முடிச்சு போனதுக்கப்புறம் ரானும் ஹாரியும் மேலே ரானோட ரூமுக்கு போயிடுவாங்க. ரான் உட்காந்து அவனோட டெலிமினேட்டரை ஊற்று திருப்பி பார்த்து எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருப்பான். ஹாரி ஹாக்ரிட் கொடுத்தாருல அந்த மோக்ஸ்கின் பர்ஸு, அதில் அவனோட ரொம்ப ப்ரைஸ்டு பொசிஷன் இருக்கும்ல. ஐ மீன் கோல்டு கிடையாது, ஆனால் அது வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹாரிக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக எப்போவாவது உதவும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவன் அதை கொண்டு வந்தான். என்னென்னா ஒன்று மரோடர்ஸ் மேப்பு, அதுக்கப்புறம் சிரியஸோட அந்த உடஞ்ச மாயாஜால கண்ணாடி அவர் கொடுத்துருப்பார்ல ஹாரிக்கு, அந்த கண்ணாடி, அப்புறம் RABயோட அந்த லாக்கெட், அதாவது அந்த ஃபேக் ஹார்க்ரக்ஸு, அந்த 3ஐயும் எடுத்து அந்த மோக்ஸ்கின் பவுச் இருக்கும்ல அந்த சுருக்கு பை அதுக்குள்ளே போட்டு அதை த்ரெட்டை வச்சு நல்லா கட்டி அவனோட கழுத்தில் போட்டுப்பான். நான் சொன்னேன் இல்லையா அது நீளமாக இருக்கும் கயிறு மாதிரி, ஸோ அதை கழுத்தில் போட்டுக்கலாம்.
அதனால் போட்டுப்பான் அதை. அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ஸ்னிட்சை உட்காந்து இப்போ பார்த்துட்ருப்பானா. ஹெர்மாயினி ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் மேலே இவங்க ரூமுக்கு வந்துடும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு கதவை சாத்திட்டு மஃப்லியேட்டோ அப்படின்னு குசு குசுன்னு சொல்லி அதோட மந்திரக்கோளை அசைக்குமா. இந்த ஸ்பெல்லை நாங்கள் போடும்போது இதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ரான் சொல்லுவானா. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ரான், இப்போ அந்த டெலுமினேட்டரை காமி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவோம். இந்த மஃப்லியேட்டோ ஸ்பெல்லை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பெல்லை போட்டாங்கன்னா இவங்க வந்து என்ன பேசினாலும் சுற்றி இருக்கிறவங்க யாரு காதுலேயுமே இவங்க பேசுகிறது விழுகாது, கேட்கவே முடியாது. ஸோ அதுக்கான ஸ்பெல் தான் இது. இந்த ஸ்பெல்லை எங்கேருந்து இவங்க கற்றுக்கிட்டாங்க, எதில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரான் இப்போ அந்த டெலுமினேட்டர் எடுத்து இவங்க முன்னாடி கிளிக் பண்ணுவானா, ஒரு தடவை கிளிக் பண்ணுவானா, அந்த ரூமில் இருந்த ஒரு லேம்போட லைட்டு அப்படியே அந்த டெலுமினேட்டருக்குள்ளே போயிடும். இதை நம்ம பெருவியன் இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர் வச்சே பண்ணலாம்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ரான் அகெயின் அந்த டெலுமினேட்டரை கிளிக் பண்ணுவானா. இப்போது அந்த லைட்டு மாதிரி இருந்த ஒரு பால் அப்படியே வெளியில் வந்து அந்த லேம்புக்குள்ளேயே போய் அந்த லேம்ப்லேருந்து இப்போ அந்த வெளிச்சம் வரும். ஸ்டில் இது கூலாக தானே இருக்குது அப்படின்னு ரான் கொஞ்சம் டிஃபென்சிவாக பேசுவான். அது மட்டும் இல்லாமல் டம்பிள்டோரே இதை கண்டுபிடிச்சிருக்காராமா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். இப்போது பெருவியன் இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட கடையில் தான் அவங்க அதை விற்கிறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் போன புக்கில் ஹாஃப் பிளட் பிரின்ஸ் புக்கில் இந்த பெருவியன் இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர் ஒரு முக்கியமான சம்பவத்தப்போ வரும். அதை யார் யூஸ் பண்ணால் அது என்ன சம்பவம்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவமாக அது நடந்திருக்கும். அகெயின் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, இது ரொம்ப கூலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டம்பிள்டோர் அவரே இதை இன்வென்ட் பண்ணியிருக்காராம் அப்படின்னு ரான் கொஞ்சம் டிஃபென்சிவாக சொல்வானா. எனக்கு தெரியுது, ஆனால் டம்பிள்டோர் அவரோட பத்திரத்தில் உனக்கு இப்படி லைட் அமர்த்துற விஷயத்தை அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, எதுக்கு அது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்கோம். டம்பிள்டோர் இப்படி நமக்கு விட்டுட்டு போயிருக்க பொருட்களை மினிஸ்ட்ரி கான்ஃபிஸ்கேட் பண்ணி அதை எக்ஸாமின் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவோம். அதனால தான் அந்த வில்லில் எதுக்காக அந்த பொருட்களை நமக்கு விட்டுட்டு போயிருக்காருன்னு தெளிவாக எதுவும் சொல்லலை. பட் ஸ்டில் எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி பேசிகிட்டு இருக்கும் போதே எதுக்காக அவர் உயிரோடு இருக்கும்போதே இதை பற்றின எந்த ஒரு ஹிண்ட்டையும் நமக்கு கொடுக்கல அப்படின்னு ரான் கேட்பான். வெல் எக்ஸாக்ட்லி அதே தான் நானும் கேட்க வந்தேன் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ சொல்லும். மினிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சே இந்த பொருட்களெல்லாம் நம்ம கிட்டக்க பாஸ் பண்ணணும்னு அவர் நினச்சிருக்காருன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானதா, எனக்கு இது என்னன்னே புரியவே இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அவர் ஒரு மென்டல், அவர் ரொம்ப புத்திசாலியானவர் அது இதுன்னு தான், பட் ஸ்டில் அவர் ஒரு கிராக் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ஹாரிக்கு இப்படி பழைய ஸ்னிட்சை வேற கொடுத்துட்டு போயிருக்காரு, இதை வச்சு நம்ம என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேங்க, இப்போ ரான் சொன்னான்ல டம்பிள்டோர் ஒரு மென்டலு அவர் ஒரு கிராக்குன்னு, ஆக்சுவலி புக்கில் இப்படியே தான் இருக்கும். அவர் ஒரு மென்டலு அப்படின்னா ரான் சொல்லுவான், கிராக்குன்னு தான் சொல்லுவான். அவன் இதை ஆல்ரெடி பல டைம் சொல்லியிருக்கான். ஆனால் உண்மையாகவே புக்கில் டம்பிள்டோர் பார்க்குறதுக்கு அவரோட செயலெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் மூவிஸில் வந்து டம்பிள்டோரை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஹெட் மாஸ்டராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம புக்கில் இருக்கிற விஷயங்களை பார்த்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் டம்பிள்டோர் எப்படி இருந்திருப்பாரு. அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுவார், என்னென்னமோ உளருவார், ஃபன்னியாக இருப்பார். இந்த ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்டான ஹெட் மாஸ்டர் மாதிரி இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கும் கடைசியில் ஹாரி கிட்டக்க நல்லா திட்டு வாங்கினார். பாவத்தை ஹாரி அவரோட ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சி மிகப்பெரிய கலவரமே பண்ணிடுவான். பட் அந்த புக்கை தவிர்த்து அவர் மித்த எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ரான் சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் இருந்திருக்காரு. ஹாரிக்கு இப்படி பழைய ஸ்னிட்சை வேற கொடுத்துட்டு போயிருக்காரு, இதை வச்சு நம்ம என்னத்தை பண்ண அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. எனக்கும் சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்க்ரிம்மேஜர் உன் கையில் அந்த ஸ்னிட்சை கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதோ நடக்க போகுது, அது ஓப்பன் ஆக போகுதுன்னு தான் ஹாரி நான் நினச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. யா வெல் அப்படின்னு ஹாரி சொல்வானா. இப்போ அவனோட கையில் அந்த ஸ்னிட்சை தூக்கி வச்சு காமிச்சிட்ருப்பான். நான் ஸ்க்ரிம்மேஜர் முன்னாடி கொஞ்சம் ஹார்டாக எதுவும் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு அவன் கேட்பானா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். இந்த ஸ்னிட்சை நான் என்னோடய ஃபர்ஸ்ட் கியூடிச் மேட்ச்சில் தான் பிடிச்சேன், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஹெர்மாயினிக்கு புரியவே புரியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே உட்காந்துட்ருக்குமா. ஆனால் ரான் அங்கே அப்படின்னு மூச்சடைக்கிற மாதிரி சவுண்டு விட்டுட்டு ஹாரியையும் அந்த ஸ்னிட்சையும் வேக வேகமாக மாற்றி மாற்றி கையை காமிச்சு ஆட்டிகிட்ருப்பான். தென் ஒரு வழியாக அவனுக்கு வாய்ஸ் வந்துருமா, இந்த ஸ்னிட்சை தானே நீ விழுங்குன அப்படின்னு ரான் சொல்லுவானா.
எக்ஸாக்ட்லி அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனுக்கு இப்போது ஹார்ட் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கும். அவன் இப்போது அவனோட வாயை வச்சு அந்த ஸ்னிட்சில் ப்ரெஸ் பண்ணுவானா, ஆனால் அது இப்போ ஓப்பன் ஆகாது. அவனுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும், ரொம்ப டிசப்பாயிண்ட்டும் ஆயிடுவான். தென் அந்த ஸ்னிட்ச் அப்படியே கீழே இறக்கிடுவானா. ஆனால் ஹெர்மாயினி அங்கே கத்திரும், அதில் வார்த்தைகள் வருது வேகமாக பாருங்க அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கத்துமா. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்னிட்சோட ஸ்மூத்தான கோல்டன் சர்ஃபேஸில் இப்போது அப்படியே டம்பிள்டோரோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும்ல, அப்படியே ஹாரி அதை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் அது டம்பிள்டோரோட ஹேண்ட் ரைட்டிங் தானே. ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரியே அந்த கோல்டன் ஸ்னிட்சில் வார்த்தைகள் அப்பியர் ஆகும். ஐ ஓப்பன் அட் தி க்ளோஸ் அப்படின்னு அப்பியர் ஆகும். அதை அவன் கம்ப்ளீட்டாக திரும்ப ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த வேர்ட்ஸ் அப்படியே வேனிஷ் ஆயிரும். ஐ ஓப்பன் அட் தி க்ளோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹெர்மாயினி ரானும் ஒரு மாதிரி பிளாங்காக உட்காந்துட்ருப்பாங்க, அவங்களுக்கும் என்னன்னே தெரியல. ஐ ஓப்பன் அட் தி க்ளோஸ் ஐ ஓப்பன் அட் தி க்ளோஸ் அப்படின்னு 3 பேரும் திரும்ப சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு அது புரியவே புரியாது. வேறு வழியே இல்லாமல் அதை விட்டுருவாங்க. அந்த வால் அப்படின்னு ரான் இப்போ ஃபைனலாக பேச ஆரம்பிப்பான். எதுக்காக அந்த வால் ஹாரி கைக்கு வரணும்னு டம்பிள்டோர் நினச்சிருக்காரு அப்படின்னு ரான் கேட்பான். அண்ட் எதுக்காக அதை பற்றி அவர் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை. நான் போன வருஷம் அவரோட ஆஃபீஸ்க்கு டாஸ்க்குன்னு போனபோது ஃபுல்லுமே அவரோட செவரில் தான் அந்த வால் இருந்துச்சு. அந்த வால் என்கிட்ட வரணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அப்போவே அதை என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனுக்கு இதுக்கு எதுக்குமே ஆன்சரே கிடைக்கல. அண்ட் இந்த புக்கும் அப்படி தான், த டேல்ஸ் ஆஃப் பீடில் த பார்ட். இது வரைக்கும் இந்த புக்கை பற்றி நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா. என்னது, த டேல்ஸ் ஆஃப் பீடில் த பார்ட் புக்கை பற்றி நீ கேள்வியே பட்டதில்லையா, நீ சும்மா ஜோக் பண்ணுறதானே அப்படின்னு ரான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி கேட்பான். இல்லை, நான் ஒன்றும் ஜோக் பண்ணல அப்படின்னு ஹெர்மாயினியும் சர்ப்ரைஸ் ஆகி சொல்லும். உனக்கு இந்த புக்கை பற்றி தெரியுமா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. வெல் அஃப்கோர்ஸ் ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹாரியும் ஷாக் ஆகி இப்போ ரானை திரும்பி பார்த்துட்ருப்பான். ஏன்னா ஹெர்மாயினியே ரீட் பண்ணாத, ஹெர்மாயினிக்கே தெரியாத ஒரு புக்கை பற்றி ரானுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம். ஆனால் ஹாரியும் ஹெர்மாயினியும் இப்படி அவனை பார்க்குறது ரானுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஓ கமான், இதெல்லாம் பழைய கிட் ஸ்டோரிஸ். த ஃபவுண்டைன் ஆஃப் ஃபேர் ஃபார்ச்சூன், அப்புறம் அந்த விசார்ட் அண்ட் த ஹாப்பிங் பாட், அப்புறம் அந்த ரபிட்டி அண்ட் ஹர் கேக்லிங் ஸ்டம்ப் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஹெர்மாயினி சிரிச்சுட்டே பேசுவோம். நீ லாஸ்ட்டாக என்ன சொன்ன அப்படின்னு அது கேட்குமா. ஓ கமான் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி நம்பவே முடியாமல் ஹாரியும் ஹெர்மாயினியும் பார்த்துட்ருப்பான். நீங்கள் இந்த ரபிட்டி ஸ்டோரியை பற்றிலாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்களா அப்படின்னு அவன் சொல்லுவானா. ரான், உனக்கு நல்லாவே தெரியும் ஹாரியையும் என்னையும் வளர்த்தது மகிள்ஸ் தானு. நாங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டதில்லை. நாங்கள் கேட்டதெல்லாம் ஸ்னோ ஒயிட் அண்ட் த 7 டாவ்ஸ் அண்ட் சிண்டர்லா அப்புறம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் என்னது, இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு ரான் கேட்பான். ஸோ அப்போது இதெல்லாம் சில்ட்ரன் ஸ்டோரிஸா அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ அந்த புக் இருக்கும்ல அதை பார்த்துட்டே கேட்டுட்ருக்கோம். அந்த ரூன் சிம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்டுட்ருக்கோம். ஆமாம் அப்படின்னு ரான் சொல்லுவான். அப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஐ மீன் இந்த பழைய ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த பீடில் இருந்து தான் வந்திருக்கு. ஐ மீன் அதுதான் லைக் ஒரு ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் மாதிரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. பட் எதுக்காக நான் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணணும்னு டம்பிள்டோர் நினச்சிருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. அப்போது கீழே டவுன் ஸ்டேர்ஸ்லேருந்து ஏதோ லைட்டாக சத்தம் கேட்குமா. இந்த சார்லியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா தூங்கிட்டாங்களே, இப்போ அவனோட தலைமுடியை திரும்ப வளர வைக்க அவன் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் நர்வஸாக சொல்லிகிட்ருப்பான். ஆமாம், மேபி இருக்கலாம். சரி, நம்ம எல்லாருமே தூங்க போகலாம். நாளைக்கு காலையிலலாம் நம்மளால் தூங்கிட்டு இருக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா. கரெக்டு. கல்யாண மாப்பிள்ளையோட அம்மா கல்யாணத்தப்போ 3 மோசமான கொலை பண்ணியிருக்காங்கன்னா அது கல்யாணத்துக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். நான் லைட்டை ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டெலுமினேட்டரை திரும்ப கிளிக் பண்ணுவானா. அந்த ரூமில் இருக்கிற லைட்டு ஃபுல்லுமே அந்த டெலுமினேட்டருக்குள்ளே போயிடும். இப்போ அந்த ரூமே இருட்டாயிரும். ஹெர்மாயினியும் அந்த ரூம்லேருந்து கிளம்பி போயிடும். இதோட சாப்டர் 7 த வில் ஆஃப் ஆல்பஸ் டம்பிள்டோர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வைங்க. உங்கள் எல்லாரையுமே சாப்டர் 8 த வெட்டிங்கில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.